வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா தமிழ்ல இந்த வருஷம் வெளியான கேங்கர்ஸ் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். சுந்தர் சி, கேத்ரின் திரேசா, வடிவேல்லாம் இணைஞ்சுதான் இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. இது ஒரு பக்கமான ஏஸ்ட் காமெடி படம்னு சொல்லலாம். காமெடி படம் தானே, இதுல எங்க ட்விஸ்ட் இருக்க போகுதுன்ற மாதிரிலாம் நீங்க யோசிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுலயே சூப்பரா 2-3 ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியே எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு மினிஸ்டரை காட்டுறாங்க. அந்த மினிஸ்டர் ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்காரு. அண்ணன் தம்பிங்க சேர்ந்த மாதிரி தான் இவரை வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அண்ணன் தம்பிங்களுக்கு அண்ணன் இருந்திருப்பாரு. அவர் பேர் முடியரசன் அப்படின்றது. அவர் 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிருக்காரு போல. மினிஸ்டருமே அதை பத்தி கொஞ்சம் கவலையா பேசுறாரு. இப்ப மினிஸ்டருமே இந்த 2 பேர்கிட்ட பேசிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இப்போ ஒரு ஸ்கூல்ல நமக்கு காட்டுறாங்க. ரம்யான்ற ஒரு பொண்ணு பேச்சு போட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. போன வாட்டி நீ என்ன ஜெயிச்சிட்ட, இந்த வாட்டி உன்னால ஜெயிக்க முடியாது, நம்ம பெட்டுக்கு வாட்ச வேணா வச்சுக்கலான்ற மாதிரி வாட்ச காமிச்சிட்டு அந்த பொண்ணு பேசுறதுக்காக போறா. இந்த பொண்ணு பெட்டு கெட்டாம இருந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா இந்த பொண்ணு கிட்ட வாட்ச் இல்லவே இல்ல. இதை புரிஞ்சுக்கிட்ட டீச்சர் சுஜிதா இருக்காங்கல்ல, ஏன் வாட்ச வச்சுக்கோன்ற மாதிரி அந்த பொண்ணோட கையில மாட்டி விட்டுறாங்க. அந்த பொண்ணு கான்பிடென்ட்டா பேசுறதுக்காக போறா. இந்த பொண்ணு சூப்பரா பேசிடுறா. ரம்யா தான் இந்த போட்டியில ஜெயிச்சா அப்படின்ற மாதிரி எல்லாருமே பயங்கரமா பாராட்டிட்டு இருக்காங்க. டீச்சர் இந்தாங்க உங்க வாட்சின் கலட்டி தரதுக்காக வரா. இல்ல இதை நீயே வச்சுக்கோன்ற மாதிரி சுஜிதா தந்துடுறாங்க. இப்ப நைட்டு நேரம் சுஜிதா வீட்டுல இருக்காங்க. அப்ப அந்த ரம்யாவோட அம்மா இருக்காங்கல்ல, என் பொண்ணு காணோம், எங்க தேடியும் கிடைக்கலன்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களும் தேடி பாக்குறாங்க. ஆனா அந்த பொண்ணை கண்டுபிடிக்க முடியல. ஆக்சுவலா இவங்க வேலை பாக்குற ஸ்கூல்ல நிறைய இல்லீகல் வேலை எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இங்க ஒரு அண்ணன் தம்பிங்க இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அந்த அண்ணன் தம்பிங்க தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க. ரம்யா மிஸ் ஆனதுக்கும் அந்த அண்ணன் தம்பிங்க காரணமா இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த ஊர்ல இருக்க போலீஸுங்க கூட அந்த அண்ணன் தம்பிங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. அதனால மேல் இடத்துல இருந்து ஒரு ஆபீசரை நீங்க அனுப்பி வைங்க. அப்பதான் இந்த ஊர்ல நடக்கிறத பத்தி எல்லாம் கண்டுபிடிக்க முடியும்ன்ற மாதிரி இந்த டீச்சர் இருக்காங்கல்ல, மேல் லெவல் ஆபீசருக்கு மெயில்லாம் அனுப்பி வச்சிருக்காங்க. பார்த்த ஆபீசர் இருக்கார்ல, ஒரு இன்ஸ்பெக்டர் அந்த இடத்துக்கு அனுப்பலாம் நினைக்கிறாரு. அந்த இன்ஸ்பெக்டர் ஃபேஸ நமக்கு காட்டல. உனக்கு டீச்சர் வேலை பார்த்திருக்கேன், அங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் எனக்கு அப்டேட் பண்ணு அப்படின்ற மாதிரி ஃபைல் எல்லாம் தந்து அனுப்பி வைக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவர பேரு சரவணன் அப்படின்றது. இவரை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல்ல பிடி டீச்சரா ஜாயின் பண்றதுக்காக வந்திருக்காரு போல. நானும் அந்த ஸ்கூல் தான், வாங்க டிராப் பண்றேன்ற மாதிரி இந்த சுஜிதா இருக்காங்கல்ல, இவர் அந்த ஸ்கூலுக்கு கூட்டு வந்துடுறாங்க. பிரின்சிபல் என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே ஒரு பிடி சார் இருக்காரு, 6 மாசத்துல யாரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கோ அவங்கள வேலையில வச்சு பண்ற மாதிரி சொல்லிட்டாரு. எனக்கு ஓகேன்ற மாதிரி சரவணன் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இப்ப 3 பசங்க பனிஷ்மெண்ட் வாங்கி வெளியே நின்னுட்டு இருக்காங்க. ஒரு சார் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கும்போது வேணும்ட்டே ஒரு பையன் காலை தடுக்கி விடுறான். அவர் கீழே விழுந்துடுறாரு. எதுக்காக இந்த மாதிரி பண்ணன்ற மாதிரி சுஜிதா கோவப்படுறாங்க. 2 பசங்க சுஜிதா கிட்டயும் தெனாவட்டா பேசுறாங்க. ஆனா முத்துன்ற ஒரு பையன் இருக்காங்க, டீச்சர் கிட்ட அப்படிலாம் பேசாதீங்கன்ற மாதிரி சொல்றான். முத்து இவனுங்க கூட சேராதன்ற மாதிரி டீச்சரும் சொல்றாங்க. கீழே விழுந்த சாரோட பேரு நாடி முத்து அப்படின்றது. அவரும் புதுசா இந்த ஸ்கூல்ல சேர்ந்தவரா தான் இருப்பாரு. இப்பதான் ஏற்கனவே இருக்க பிடி டீச்சரை காட்டுறாங்க. இவர் பேரு சிங்காரம் அப்படின்றது. இவரை பொறுத்த வரைக்கும் பிடி டீச்சர்னு ஏமாத்திட்டு இருக்காரு. இப்ப புதுசா காம்படிஷனுக்கு ஆள் வந்திருக்குன்னு தெரிஞ்சோன்னா டென்ஷன் ஆகுறாரு. நம்ம கோல் போட்டு போட்டி வச்சுக்கலான்ற மாதிரி சொல்றாரு. எனக்கு ஓகேன்ற மாதிரி நம்ம சரவணன் ஏத்துக்கிறாரு. இப்ப சரவணன் எட்டி பால மிதிக்கிறாரு. சிங்காரத்தை இடிச்சு தள்ளி கோல் போயிருது. சிங்காரம் இதுல டென்ஷன் ஆயிடுறாரு. இப்ப நான் எப்படி கோல் போடுறேன் பாருன்ற மாதிரி இவர் கோல் போடுறதுக்காக வந்துடுறாரு. இவரை வேகமா வந்து பாலை எட்டி மிதிக்கிறாரு. ஆனா பால் வேற எங்கேயோ போகுது. நாடி முத்துன்னு ஒரு சாரை காமிச்சாங்கல்ல, அவர் மேல அந்த பால் விழுந்துருது. அவரும் மயங்கிடுறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போலான்ற மாதிரி ஆளுங்கெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. ரம்யாவை கண்டுபிடிக்கிறதுக்காக சுஜிதா இருக்காங்கல்ல, நிறைய காணவில்லை போஸ்டர்லாம் ஒட்டியிருப்பாங்க. அதுக்கு மேலே அண்ணன் தம்பிங்க போஸ்டரை ஒட்டி வச்சிருக்காங்க. இதனால இவங்களும் அந்த போஸ்டரை கிழிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அண்ணன் தம்பிங்க ஆளுங்க கவனிச்சிடுறாங்க. என்ன இந்த போஸ்டரை கிழிச்சிட்டு இருக்க, அண்ணனுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உங்க அண்ணனுக்குலாம் நான் பயப்பட மாட்டேன்ற மாதிரி இவங்க தெனாவட்டா பேசுறாங்க. அந்த ரம்யாவோட அம்மாவை பொறுத்த வரைக்கும் வீட்டு வேலை பாக்குறவங்களா இருப்பாங்க. என் பொண்ணு இதுக்கு மேல படிக்க வைக்க முடியல, நான் நிறுத்திட போறேன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா சுஜிதா இருக்காங்கல்ல, அந்த பொண்ணுக்கு ஸ்காலர்ஷிப்பை ஏற்பாடு பண்ணுன்ற மாதிரி கஷ்டப்பட்டு ஏற்பாடு பண்ணிருப்பாங்க. அன்னைக்கு நைட்டு தான் பொண்ணு காணோன்ற மாதிரி அம்மா சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்த்து சுஜிதா பயங்கரமா ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சிங்காரம் சுஜிதா மேல கண்ணு வச்சிருக்காரு. சுஜிதாவை பொறுத்த வரைக்கும் தாத்தா மட்டும் தான் இருப்பாரு. அந்த தாத்தாக்கு ஊத்தி கொடுத்து இவர் பேசுறாரு. எப்படியாவது உன் பேத்தியை எனக்கு கரெக்ட் பண்ணி தான்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு சாங் பாடு, அவ இம்ப்ரெஸ் ஆயிடுவான்ற மாதிரி தாத்தா சொல்றாரு. இவருமே பாட்டு எல்லாம் பாடிட்டு இருக்காரு. நமக்கு தான் பாட்டு பாடுறாருன்னு சுஜிதாக்கு தெரியுது. பயங்கரமா கோவப்படுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல தண்ணியை ஊத்தி விடுறாங்க. அந்நேரம் ஹீரோ அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. அவர் மேல தண்ணி எல்லாம் விழுந்துருது. இவங்களுமே கீழே வந்து சாரி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப தொடச்செல்லாம் விட்டுட்டு இருக்காங்க. இத பாக்குற சிங்காரம் டென்ஷன் ஆயிடுறாரு. எனக்கு செட் பண்ணி வைப்பேன்னு பார்த்தா வேற ஒருத்தனுக்கு செட் பண்ணி வைக்கிறேன்ற மாதிரி இந்த தாத்தா மேல கோவப்பட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ வேலை பார்த்துட்டு இருக்கும் போது சிகரெட்டை புடிச்சு போட்ட மாதிரி பாக்குறாரு. பசங்க தான் இதை யூஸ் பண்ணிருக்காங்கன்றத கண்டுபிடிச்சிடுறாரு. அதுவும் கஞ்சா சேர்த்த மாதிரி இருக்கு. 12th பசங்களெல்லாம் செக் பண்ணலான்ற மாதிரி முடிவு பண்றாரு.
அப்படி செக் பண்றதுக்காக கிளாஸ் ரூமுக்கு வந்துடுறாரு. ஆக்சுவலா முத்துன்னு ஒரு பையனை காமிச்சாங்கல்ல, அவனை பொறுத்த வரைக்கும் இறந்து போன முடியரசனோட பையனா இருப்பான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான் திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. இப்ப பொண்ணுங்க பேக்ல மாத்தி வச்சிடுறாங்க. அதனால இவங்க பேக்கை செக் பண்ணும்போது இவனுங்க மாட்ட மாட்டாங்க. இந்த ஊர்ல அண்ணன் தம்பிங்க இருக்கிறதா சொன்னல, அல்ல அண்ணன் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஈரின் தெனவட்டா பேசினது தெரிஞ்சுதான் வந்திருக்காரு. இதுக்கப்புறம் அப்பெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்றாரு. அதை மீறியே இவங்க பேசுறாங்க. அதனால சட்டுன்னு சாரியை பிடிச்சி இழுக்கிறாரு. எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பத்திருவன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவரோட அண்ணன் பையன் இந்த இடத்துல தானே இருக்கான். சித்தப்பா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, டீச்சர் கிட்ட இப்படி எல்லாம் நடக்காதீங்க, நிறுத்துங்கன்ற மாதிரிலாம் சொல்றான். இவன் பேர் தான் முத்துன்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். இவன் சொன்னதால இவரும் வார்னிங் தந்துட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. ஆனா நடந்த எல்லா விஷயத்தையும் பார்த்து ஹீரோ டென்ஷன் ஆகுறாரு. என் பேத்தி மேல ஒருத்தன் கையை வச்சிருக்கான், நீ சும்மா இருந்திருக்கல அப்படின்ற மாதிரி தாத்தா சிங்காரம் மேல கோவப்பட்டு இருக்காரு. நான் அந்த ஸ்பாட்ல இல்ல, இருந்திருந்தேன்னு வச்சுக்கோ அவனை அடிச்சு துவைச்சிருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சிங்காரம் பேசிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்தா அந்த அண்ணன் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நல்லதா போச்சு அவன் இங்கேயே வந்துட்டான், இப்ப போய் சண்டை போடுன்ற மாதிரிலாம் இந்த தாத்தா சொல்றாரு. வேணும்ட்டே தாத்தாவும் அண்ணன் கிட்ட சண்டை வலிக்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. சிங்காரம் பக்கத்துல இருக்கிறதுனால தான் இவர் பேசிட்டு இருக்காரு. ஆனா சிங்காரம் பயத்துல வேகமா பாத்ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கிறாரு. இப்ப இவர் சிங்காரம் இல்லாம மாட்டிக்கிறாருல, அந்த அண்ணனும் ஒரு ஸ்டேஜ்ல தாத்தாவை அடிக்கிறதுக்காக வராரு. அப்பதான் ஹீரோ இந்த பாருக்கு வந்திருப்பாரு. ஹீரோ நேரடியா போக கூடாது, முகத்தை மறைச்ச மாதிரி தான் போகணும்னு யோசிக்கிறாரு. அந்த ரெட் கலர்ல ஒரு துணி இருக்கும், அதை வச்சு முகத்தை மறைச்சுக்கிறாரு. இப்ப அங்க வந்து அண்ணன் அடிக்கிறாரு. அண்ணனோட ஆளுங்களையும் போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. தாத்தாவை கூப்பிடுறதுக்கு வந்த ஹீரோனும் இந்த விஷயத்தெல்லாம் கவனிக்கிறாங்க. நம்ம வர வச்ச போலீஸ் தான் இப்படி சண்டை போடுறாரு போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. சிங்காரம் நம்மளும் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அடி வாங்கி விழுந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கு பக்கத்துல போய் போட்டோ எடுக்கிறாரு. நான் தான் அடிச்சேன்ற மாதிரி நம்ப வைக்கிறதுக்காக இப்படி பண்றாரு. இப்ப ஹீரோயின் கிளாஸ்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ சொல்லி தரதை கவனிக்கிறாங்க. ஹீரோ சொல்லி தரதுக்கு சில மூவ் எல்லாம் யூஸ் பண்றாரு. அதே மூவை யூஸ் பண்ணி தான் நைட்டு சண்டை போட்டவனா சண்டை போட்டுப்பான். சோ ஹீரோ தான் அந்த ஆபீசர் போல, நம்ம சொல்லி இவர் தான் வந்திருக்காரு போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. லைட்டா ஹீரோவை உங்களுக்கு பிடிக்கவும் ஆரம்பிச்சிருது. நீங்க தானே வந்திருக்க போலீஸ் ஆபீசர்னு கேக்குறாங்க. போலீஸ் ஆபீசரா நாளா இல்லன்ற மாதிரி இவர் சொல்றாரு. நடிக்காதீங்க, உங்களை வர வச்சதே நான் தான்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு போறாங்க. இவங்க என்ன சொல்லிட்டு போறாங்கன்ற மாதிரி ஹீரோவும் யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த சிங்காரம் நிறைய போட்டோ எடுத்தார்ல, ஹீரோயினுக்கு அனுப்பி வைக்கலாம் நினைச்சிருப்பாரு. ஆனா தெரியாதனமா ஒரு குரூப்ல எல்லாருக்குமே அனுப்பி வச்சிருப்பாரு. அச்சச்சோ எல்லாருக்குமே அனுப்பி வச்சிட்டான்ற மாதிரி பயப்படுறாரு. இது எல்லாமே அடி வாங்கினா அந்த அண்ணனுக்கு தெரிஞ்சிருது. அந்த அண்ணன் இருக்கார்ல, சிங்காரத்தை தூக்கிட்டு வாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு போல. ஆளுங்க தூக்கிட்டு வந்துடுறாங்க. இப்ப சிங்காரமும் நான் அடிக்கிறவனா இல்ல சார், நான் அடி வாங்குற டைப், ஹீரோயின் கிட்ட ஸ்கோர் பண்றதுக்காக தான் போட்டோ எடுத்தேன்னு சொல்லிட்டாரு. இவெல்லாம் அடிச்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு அண்ணன் நினைக்கிறாரு. இவன் அனுப்பி விடுங்கடான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆளுங்களும் அனுப்பி விடுறாங்க. ஆக்சுவலா இவரு சண்டை போட்டதா எல்லார்கிட்டயும் சொல்லி வச்சிருக்காருல. பார் ஓனர் இவர்கிட்ட காசு கேட்கறதுக்காக வராரு. நீ அடிச்சதுல பார்லாம் உடஞ்சிருச்சு, காசை தான் கேட்டுட்டு இருக்காரு. நான்லாம் சண்டை போடலன்னு இவர் சொல்றாரு. அப்பன்னு பார்த்து ஹீரோயின் இந்த வழியா வராங்க. நம்ம தான் சண்டை போட்டதா ஹீரோயினை நம்ப வைக்கணும்னு நினைக்கிறாரு. அதனால ஹீரோயின் வந்தோட மட்டும் நான் தான் சண்டை போட்டேன், உனக்கு காசு தானே தரணும், சீக்கிரமா தந்துடுறேன்ற மாதிரி சொல்றாரு. இந்த ஸ்கூல்ல நிறைய பசங்க ஷூ இல்லாம கஷ்டப்படுவாங்க. ஹீரோ என்ன பண்றாருன்னா ஒரு ஸ்பான்சர்ஷிப் பிடிச்சிருப்பாரு. அது மூலியமா ஃப்ரீயா நிறைய ஷூ வாங்கியிருக்காரு. இப்ப பசங்க எல்லாருமே ஷூ போட்டு விளையாடிட்டு இருக்காங்க. சார் வந்தோடனே நிறைய மாற்றங்கள்லாம் பண்றீங்க, ஒரு சார்னா இப்படிதான் இருக்கணும்ன்ற மாதிரி நாடிமுத்து சொல்றாரு. சிங்காரம் ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு பாத்தீங்களா. ஆனா இவர் ட்ரை பண்ற எல்லாமே ஹீரோக்கு சாதகமா முடியுது. அவங்க ரெண்டு பேர் க்ளோஸ் ஆகிட்டே இருக்காங்க. இந்த அண்ணன் தம்பிங்களை பத்தி சொன்ன பாத்தீங்களா, இவங்க கள்ளச்சாராயம் எல்லாம் காய்ச்சுவாங்க. அதை ஸ்டாக் மாதிரி வச்சுக்க ஸ்கூல் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்கூல்ல நிறைய லாரி வந்துட்டும் போயிட்டும் இருக்கு. ஒரு பையனை இடிக்கிற மாதிரி வந்திருக்கும். நல்ல வேலையா ஹீரோ தான் அந்த பையனை காப்பாத்துறாரு. இப்ப வேற ஒரு நாள் நடக்கிறத காட்டுறாங்க. திடீர்னு ஒரு சின்ன பையன் மாடியில இருந்து பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். தெரியாம கீழே விழுந்துட்டான் போல. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோன்ற மாதிரி எல்லாருமே வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்பதான் வேற ஒரு சின்ன பையன் மூலியமா இவங்களுக்கு ஒரு உண்மை தெரிய வருது. ஆக்சுவலா அவங்க சாராயத்தை இந்த இடத்துல ஸ்டாக்லாம் வச்சிருக்காங்க பாத்தீங்களா. தண்ணி கேன கவுத்துறதுக்கு பதிலா சாராயம் கேன கவுத்தி இருப்பாங்க. அதை இந்த சின்ன பையன் குடிச்சிருப்பான். அந்த போதையினால் தான் அவன் மயங்கி மேல இருந்து கீழே விழுந்திருக்கான். இத பத்திலாம் இன்னொரு பையன் சொல்றது மூலியமா இவங்களுக்கு தெரிஞ்சிருது. இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல சார், அவங்க ரெண்டு பேர் தான் இதுக்கு காரணம், ஆக்ஷன் எடுங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா இந்த ஏரியாவோட இன்ஸ்பெக்டர் அவங்க ரெண்டு பேரோட சப்போர்ட்டரா இருப்பாரு. அதனால முடிஞ்ச அளவுக்கு இழுத்துக்கிட்டே இருக்காரு. அந்த சமயம் தம்பி வந்துடுறாரு. பேரண்ட்ஸை மிரட்டி தான் கூட்டு வந்திருக்காரு. அந்த பேரண்ட்ஸுமே எங்க பையன் தெரியாம தான் விழுந்தான், இந்த டீச்சர் தான் தப்பா சொல்றாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த தம்பி மிரட்டுறதுனால தான் இப்படி சொல்றாங்க. அந்த தம்பியே இந்த டீச்சருக்கு வார்னிங் கொடுக்குறாரு. என் அண்ணன் சாரியை உருவனால நான் அம்மனமாவே மாத்திருவேன், ஒழுங்கு மரியாதையே எங்க விஷயத்துல இருந்து ஒதுங்கிடுன்ற மாதிரி சொல்றாரு. இவர் இந்த மாதிரி மிரட்டுறதெல்லாம் ஹீரோ தள்ளி இருந்து கவனிச்சிட்டு இருக்காரு. அடுத்த பாயாசத்தை இவனுக்கு போடணும்னு யோசிக்கிறாரு. இப்ப சிங்காரம் திருவிழாக்கு வந்திருக்காரு. அந்த பார் ஓனர் இவரை கவனிச்சிடுறாரு. காசை வாங்கணும்னு துரத்த ஆரம்பிக்கிறாரு. அச்சச்சோ இவன் வேற துரத்துறானே அப்படின்ற மாதிரி பயந்து ஒரு இடத்துல உட்காந்துடுறாரு. அந்த இடத்துல பார்த்தா இவருக்கு முகத்துல வேஷம்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. இப்ப நைட்டு நேரம் தம்பியோட ஃபேக்டரியை காட்டுறாங்க. திடீர்னு கரண்ட் போகுது, என்ன ஏதுன்னு பாருங்கன்னு தம்பி சொல்றாரு. எல்லாருமே பாக்குறதுக்காக வராங்க. பார்த்தா சாமி வேஷம் போட்ட மாதிரி ஹீரோ தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. வந்த ஹீரோ இருக்கார்ல, தம்பியும் ஆளுங்களையும் போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு.
மறுநாள் காலையில பார்த்தா சிங்காரத்தை பிடிச்சி உட்கார வச்சிருக்காங்க. ஏன்னா அவருமே ஹீரோ போட்ட மாதிரி கெட்டப் தான் போட்டிருப்பாரு. நீ தானே பண்ணன்னு கேக்குறாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, அந்த பார் ஓனருக்கு பயந்து அங்கேயும் இங்கேயும் ஓடுன, அப்படிதான் இந்த மேக்கப்பை போட்டு விட்டுட்டாங்க, தெரியாம தான் அந்த இடத்துக்கு வந்தேன், நாளா எதுவுமே பண்ணலன்னு சொல்றாரு. இப்ப அண்ணன் முன்னாடி இவரை கூட்டு வந்துடுறாங்க. அண்ணன் என்ன சொல்றாருன்னா, இவன்லாம் பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல, வேற எவனோ இந்த விஷயத்த பண்ணிருக்கான், அவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப பார் ஓனர் திரும்பி காசை தான்ற மாதிரி கேக்குறாரு. யோ, என்கிட்ட அவ்வளவு காசுலாம் இல்ல, புரிஞ்சுக்கோன்னு சிங்காரம் சொல்றாரு. காசு இல்லைன்னா உன் ஸ்கூல்ல நிறைய பசங்க இருக்காங்கல்ல, அதுல யாரையாவது தூக்கு, அந்த முத்து பணக்கார வீட்டு பையன் தானே, அவனை தூக்கு, நிறைய காசு கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்றாரு. சரியா, நாளைக்கு பிளான் போட்டு தூக்குறேன்ற மாதிரி சிங்காரம் ஏத்துக்கிறாரு. இப்ப சிங்காரம் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு கர்ச்சிஃப்ல மயக்க மருந்தெல்லாம் அடிச்சிடுறாரு. அந்த பையன் போயிட்டு இருக்கும் போது, இந்தப்பா இந்த கர்ச்சிஃபை வச்சுக்கோன்ற மாதிரி தராரு. அந்த பையனுமே யூஸ் பண்றான். ஆனா அந்த பையனுக்கு எதுவுமே ஆகல. என்ன எதுவுமே ஆகலன்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. அப்பதான் இவர் ஸ்ப்ரேவை கர்ச்சிஃப்ல அடிச்சிருக்க மாட்டாரு, நாடி முத்து மேல அடிச்சிருப்பாரு. அச்சச்சோ, இவன் மேல தெரியாம அடிச்சுட்டுமான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப சுஜிதாக்கு ஒரு பொண்ணு பர்த்டேன்னு சாக்லேட் தரதுக்காக வரா. ரம்யா கையில இவங்க மாட்டி விட்ட வாட்சி இந்த பொண்ணு கையில இருக்கு. இந்த வாட்சி எப்படி வாங்கிட்ட வந்தது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. என் அப்பா அடகு கடையில இருந்து வாங்கி தந்தாருன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. இத பத்தி எல்லாம் இவங்க ஹீரோ கிட்ட சொல்லணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. முத்துவ எங்க போறீங்கன்ற மாதிரி கேக்குறான். இல்ல, இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, இத பத்தி ஹீரோ கிட்ட சொல்ல போறேன்னு சொல்றாங்க. அவர்கிட்ட எதுக்கு சொல்லணும் அப்படின்ற மாதிரி முத்து கேக்குறான். அவர் போலீஸ் ஆபீசரா, யார்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லாதன்னு சொல்றாங்க. டீச்சர், நம்ம எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவர்கிட்ட சொல்லுவோம், வாங்க முதல்ல அந்த அடகு கடைக்கு போவோன்ற மாதிரி வண்டியில இவங்களை கூட்டு போறான். இவங்க ரெண்டு பேர் எங்க போறாங்கன்ற மாதிரி ஹீரோவும் ஒரு பார்வை பாக்குறாரு. இப்ப அவரோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் ரெண்டு பசங்க ஸ்மோக் பண்றது இவருக்கு தெரியுது. அந்த ரெண்டு பசங்களையும் லாக் பண்றாரு. தப்பான வீடியோ பார்த்துக்கிட்டே தான் ஸ்மோக் பண்ணிருப்பாங்க, இது என்னடா வீடியோன்ற மாதிரிலாம் இவர் கேட்கறாரு. இது எல்லாத்துக்கும் அந்த முத்து தான் காரணம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இது முத்து காரணமான்ற மாதிரி இவர் ஷாக் ஆகுறாரு. இங்கதான் ஒரு பிளாஷ்பேக்கை ரிவீல் பண்றாங்க. இந்த முத்து நல்லவன் மாதிரி நடிப்பான், ஆனா இவன் நல்லவனா கிடையாது. ஆக்சுவலா பொண்ணுங்க ரெஸ்ட் ரூம்ல இவன் சீக்ரெட் கேமரா வச்சு அந்த வீடியோவெல்லாம் பார்ப்பான். இவன் வீடியோவா பார்த்துட்டு இருக்கும்போது ரம்யா அந்த இடத்துக்கு வராங்க. ஆக்சுவலா ரம்யாவோட அம்மா இந்த வீட்டுல வேலை பார்ப்பாங்க. இவங்க வேலை பார்க்கும்போது எதர்ச்சியா இந்த விஷயத்தை கவனிக்கிறாங்க. இப்ப பயந்து இங்க இருந்து ஓடுறாங்க. இப்ப ரெஸ்ட் ரூம்க்கு வந்து எங்க கேமரா இருக்குன்ற மாதிரி தேடுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல கேமராவை கண்டுபிடிச்சிடுறாங்க. இத பத்தி மத்தவங்க கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ள இவனும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்த மாதிரி லாக் பண்ணிடுறாங்க. டே விட்டு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. இல்ல, இவளை உயிரோட விட முடியாதுன்ற மாதிரி இவன் இருக்கான்ல, கதையை முடிச்சிருப்பான். இப்ப ஈரனை வேற கூட்டு போயிருக்கானே, ஏதாவது பண்ணிட போறான்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. இப்ப உடனே ஈரனுக்கு கால் பண்ணிட்டாரு. ஈரனும் அட்டன் பண்ணி பேசுறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஹீரோ தான் கால் பண்ணிருக்காருன்னு தெரிஞ்சோன்னே இவன் ஆரனை திரும்ப திரும்ப அடிக்கிறான். டீச்சர் அப்புறமா பேசிக்கலான்ற மாதிரி இவளை காலை கட் பண்ண வச்சிடறான். இப்ப நகை கடைக்கு வராங்க. நகை கடையில அடகு வச்சது யாருன்னு தெரிய வருது. அவன் எனக்கு தெரியும் டீச்சர், வாங்க போலான்ற மாதிரி இவன் கூட்டு போறான். இந்த முத்து கார்ல போயிட்டு இருக்கிறத பார் ஓனர் பாத்துறாரு. சிங்காரம் அவன் இங்கதான் போயிட்டு இருக்கான், இன்னைக்கு கண்டிப்பா அவனை தூக்கியே தீரணும், கிளம்பி வான்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி சரி வரன்ற மாதிரி சிங்காரமா அந்த இடத்துக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவா அவங்க எந்த வழியா போனாங்கன்றத தேடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல கண்டுபிடிக்கிறாரு. செங்கல் சூளையில வேலை பார்க்கறவன் தான் அடகு கடையில அடகு வச்சிருப்பான். எப்படி உனக்கு கிடைச்சது, ரம்யா எங்கன்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. அப்ப பின்னாடி இருந்து இந்த முத்து மண்டையிலே அடிக்கிறான். டீச்சர், நான் தான் ரம்யாவை சாவடிச்சேன், இவனை ஒழுங்கா டிஸ்போஸ் பண்ண சொன்னேன், இவன் என்னடானா அதை எடுத்து அடகு கடையில வச்சிருக்கான்ற மாதிரிலாம் திட்டுறான். இத பாக்குற இவங்களுக்கு பயம் வருது. இந்த முத்து கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணும்ன்ற மாதிரி வேகமா இங்க இருந்து ஓட பாக்குறாங்க. ஆனா முத்துவோட ஆளுங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க இருக்காங்கல்ல, இவங்களை போட்டு அட்டாக்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருந்தாருல, ஒரு ஸ்டேஜ்ல இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவங்களை காப்பாத்துறாரு. இங்க இருக்க ஆளுங்க கூட பயங்கரமா சண்டை போடுறாரு. இப்ப முத்துவை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. நான் யாருன்னு தெரியாம இப்படி பண்ணிட்டு இருக்கேன், என் சித்தப்பாங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். அது என்ன சித்தப்பா, உன் அப்பாக்கே கால் பண்ணுன்ற மாதிரி இவரும் போனை தராரு. அப்பதான் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சிங்காரம் கேட்கறாரு. இறந்து போல, இன்னும் உயிரோட தான் இருக்காருன்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்றாரு. இப்ப இவனுமே அப்பாக்கு கால் பண்றான். அப்பான்னு பேசுறதுக்காக வரான். ஆனா அதுக்குள்ள இவர் இருக்காருல, இவன் மண்டையிலேயே ஒரு போடு போடுறாரு. இவர் அடிச்சதெல்லாம் அவன் கோமாக்கே போயிடுறான். ஆனா யாரு அடிச்சாங்கன்றது இந்த அண்ணன் தம்பிங்களுக்கு சுத்தமா தெரியல. அங்க என்ன நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் ஈரன் கிட்ட கேக்குறாங்க. மாஸ்க் போட்டு சண்டை போட்டான்ல, அவன் தான் அந்த இடத்துக்கு வந்து சண்டை போட்டான், எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி போங்கன்ற மாதிரி எல்லாரையும் அனுப்பி வைக்கிறாங்க. இப்பதான் ஈரன் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. அதாவது இங்க இருக்க இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, அவருக்கு சீக்கிரட்டா வந்திருக்க போலீஸ பத்தி இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு போல. அவன் யாரு என்னன்னு தெரியல, சீக்கிரமே அவன் யாரு என்னன்னு கண்டுபிடிச்சு உங்க கிட்ட சொல்றேன்னு சொல்றாரு. முடியரசன் ஒருத்தர் இறந்த மாதிரி தானே காமிச்சாங்க, ஆனா அவர் இறந்து போயிருக்க மாட்டாரு. இப்ப வந்தவர் ரெண்டு தம்பிங்களையும் போட்டு திட்டுறாரு. யாரா இப்படி பண்ணா, உங்களை அட்டாக் பண்ணும்போதே என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, இப்ப என்னோட பையனோட நிலைமையை பாருங்கன்ற மாதிரி கோவப்படுறாரு. இப்ப ஹீரோவும் போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்ததை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் அந்த நாடி முத்து மறைஞ்சிருந்து கவனிச்சிட்டு இருக்காரு. அப்ப இந்த இடத்துக்கு வந்த ஹீரோயின் இருக்காங்கல்ல, உங்களை கண்டுபிடிச்சா உங்களுக்கு பிரச்சனை ஆயிடும்ன்ற மாதிரி ஹீரோவை பார்த்து சொல்றாங்க. எது என்ன கண்டுபிடிக்க போறாங்களான்ற மாதிரி நாடி முத்து பயப்படுறாரு. அப்பதான் ஒரு விஷயம் நமக்கு தெரியுது. சீக்கிரட்டா ஒருத்தர் வந்தாரு பாத்தீங்களா, அது நாடி முத்து தான். ஹீரோன்ற மாதிரி நம்மள நம்ப வச்சிருப்பாங்க. உண்மையில நாடி முத்து தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. ஆனா இவர் ரொம்பவே பயந்தவரா இருப்பாரு. நான் விசாரணை எதுவுமே பண்ணல, நான் யாருன்றதை கண்டுபிடிச்சா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலன்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு.
அப்ப இவர் தான் வந்திருக்க ஆபீசர்னா ஹீரோ எதுக்காக சண்டை போட்டாருன்ற மாதிரி ஹீரோயினுக்கு ஒரு கேள்வி வருது. நீங்க எதுக்கு சண்டை போட்டீங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவரும் ஒரு பிளாஷ்பேக்க சொல்றாரு. இவரோட உண்மையான பேரு சரவணன்லாம் கிடையாது. அதே மாதிரி இவரோட ஒய்ஃப் பேரு மாதவி அப்படின்றது. இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. மாதவியை பொறுத்த வரைக்கும் ஒரு மினிஸ்டர் கிட்ட அசிஸ்டன்டா வேலை பாக்குறாங்க. ஸ்டார்டிங் ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவர்கிட்ட தான் அசிஸ்டன்டா வேலை பாக்குறாங்க. அவர் தான் இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணமே பண்ணி வச்சிருப்பாரு. இவங்க பிரெக்னன்ட்டா இருக்காங்கன்னு தகவல் தெரிய வருது. இது ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றதுக்கு லீவ் கேட்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா மினிஸ்டர் இருக்கார்ல, 100 கோடி ரூபாயை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போனோம், நான் உங்க ரெண்டு பேரை தான் நம்புறேன்னு சொல்லிட்டு மாதவியும் ஹஸ்பண்ட் கிட்ட அப்புறமா கூட சொல்லிக்கலாம், முதல்ல இந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி லாரியில கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த முடியரசன் இருக்காரு பாத்தீங்களா, 100 கோடி ரூபாய் இருக்குமா, 50 கோடி ரூபாய் 50 கோடி ரூபாயா பிரிச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் தப்புன்ற மாதிரி மாதவி சொல்றாங்க. உன்னை செக் பண்றதுக்காக கேட்டமா, நானும் நல்லவன் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப வேற ரூட்டுக்கு வண்டியை கொண்டு போறாரு. நான் பாத்ரூம் மட்டும் போயிட்டு வரேன்ற மாதிரி வண்டியை விட்டு இறங்குறாரு. இவரோட தம்பிங்க இங்கதான் வெயிட் பண்றாங்க. அவகிட்ட பேசி பார்த்தேன், செட் ஆகிற மாதிரி தெரியல, கதையை முடிச்சுதான் ஆகணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப 3 பேருமே சேர்ந்த மாதிரி கேலி பண்றதுக்காக வராங்க. ஆனா அதுக்குள்ளே இவங்க ஒளிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா அவர் வேற ரூட்டுக்கு போகும்போதே டவுட் வந்திருக்கும். ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணிடலாம் நினைக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள இவங்க இருக்காங்கல்ல, இவங்களை கண்டுபிடிச்சிடுறாங்க. அவளை விடக்கூடாது, அவ யாருக்காவது சொல்லிட்டா கூட பிரச்சனை, சீக்கிரமா கண்டுபிடிங்கன்னு முடியரசன் சொல்றாரு. இப்ப இவங்களுமே கண்டுபிடிச்சிடுறாங்க. பயங்கரமா அட்டாக் பண்ணிடுறாங்க. என் வயிற்றுல ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைக்காகவாது என்ன விட்டுருங்கன்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா இவனுங்க இருக்காங்கல்ல, கதையை முடிச்சிடுறாங்க. மாதவி ஓடி போய்தான் நம்ப வைக்கணும்னு முடிவு பண்ணிருப்பாங்க. மாதவியை எரிச்சு சாம்பல்லாம் இவங்க கரைச்சிருவாங்க. அதே சமயம் முடியரசன் இறந்து போன மாதிரி ஃபேக்கா ஒரு பாடியை வச்சிருவாங்க. முடியரசனை மாதவி சாவடிச்சுட்டு காசெல்லாம் தூக்கிட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரி மினிஸ்டரை நம்ப வச்சிருப்பாங்க. மினிஸ்டருமே ஒரு ஸ்டேஜ்ல நம்ப ஆரம்பிச்சிடுறாரு. அதனால தான் இந்த தம்பிங்களுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி தரணும்ன்ற மாதிரி லைஃப் அமைச்சு தந்திருப்பாரு. உங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்குன்ற மாதிரி ஹஸ்பண்டுக்கு மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. குழந்தைய தான் மீன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த மினிஸ்டர் தப்பா புரிஞ்சு ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து ஓடி போறதுக்கு தான் பிளான் போட்டிருக்கா போல நினைச்சிருப்பாரு. ஹஸ்பண்ட லாக் பண்ணிருவாங்க. அடிச்சு காசு எங்கன்னு கேட்டிருப்பாங்க. இவர் எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருப்பாரு. அதனால ரொம்ப வருஷம் இவர் ஜெயில இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் தான் வெளியே வந்திருப்பாரு. அவங்களை சாவடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கியான்ற மாதிரி சிங்காரம் கேட்கிறாரு. அவங்களுக்கு சாவுன்றது ரொம்ப ஈஸியான தண்டனையா இருக்கும். எந்த காசுக்காக இந்த விஷயத்த பண்ணாங்களோ அந்த காசை நான் மொத்தமா தூக்க போறேன்ற மாதிரி சொல்றாரு. முடியரசன் இருக்கார்ல, உங்க 2 பேர் மேல கை வச்சிருக்கான், என் பையன் மேல கைய வச்சா என்ன வர வைக்கலாம் நினைச்சிருக்கான், என்னை பத்தி தெரிஞ்சவன் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான் போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ 2 தம்பிங்க கூட சண்டை போட்டார்ல, அப்ப 2 தம்பிங்க கிட்ட கீ இருக்கும். அந்த கீயை தூக்கி இருப்பாரு. அவனுங்க ஒரு லாக்கர்ல தான் காசு வச்சிருப்பாங்க. அதை ஓபன் பண்றதுக்கு 3 கீ தேவை. அண்ணனை எப்படியாவது வர வைக்கணும்ன்றதுக்காக தான் அந்த பையனை போட்டு அடிச்சிருப்பாரு. அதனால தான் அண்ணன் இந்த இடத்துக்கு வந்திருக்காருன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இந்த விஷயத்துல நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் ஷேர் தரேன்னு சொல்றாரு. அதனால இவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. முதல்ல லாக்கர் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கணும், அதுக்கு அவங்க கூட இருக்கிற யாரையாவது நம்ம கரெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவங்க கூடிய மணின்னு ஒருத்தன் இருப்பான், அவனை கரெக்ட் பண்ணலாம். அவன் ரொம்ப நாள் குடிக்காம இருக்கான், அவனை குடிக்க வச்சா போதும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப சிங்காரமா போலீஸ் மாதிரி நின்னுட்டு இருக்காரு. அந்த மணி பைக்ல போகும்போது நிறுத்திடுறாரு. இந்த உறிஞ்சு கட்டுன்னு சொல்றாரு. உறிஞ்சா சரக்கு வர மாதிரி செட் பண்ணி வச்சிருப்பாங்க. இவருமே சரக்க லைட்டா டேஸ்ட் பண்ணிடுறாரு. லஞ்சம் தரணும், பக்கத்துல இருக்க பார்ல வெயிட் பண்ணு, நான் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்றாரு. வேணுட்டே சரக்கு மேல ஆசையை காட்டுறதுக்காக தான் இப்படி பண்றாங்க. இவருமே அங்க இருக்க சரக்க குறுகுறுன்னு பாக்குறாரு. ஒரு ஸ்டேஜ்ல குடிச்சிடுறாரு. இவரோட விரதம்லாம் கலைஞ்சிருது. இப்ப இவர் குடிச்சதுக்கு அப்புறம் இவர்கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. இவருமே அந்த 3 பாசங்களை பத்தி ரொம்ப திட்டுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இவரை திட்டிட்டு இருக்கிறதெல்லாம் இவருக்கே தெரியாம இவங்க ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. இதை வச்சு மிரட்டி டீம்ல சேர்த்துக்கலாம் நினைக்கிறாங்க. அப்பயும் இவர் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. சரி உனக்கு 10 கோடி ரூபாய் தரோம், இப்ப என்ன சொல்றேன்ற மாதிரி கேக்குறாங்க. அப்ப நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் ஏத்துக்கிறாரு. லாக்கர் எங்க இருக்குன்னு கேக்குறாங்க. லாக்கரா, அது எனக்கே தெரியாதுன்னு சொல்றாரு. ஆனா ஏதோ ஒரு லாக்கரை பத்தி அவங்க பேசுறத நானும் கேட்டிருக்கேன், அது ரிப்பேர் ஆயிடுச்சு போல, சார்லஸ்னு ஒரு நபரை கூட்டு வர போறாங்க, நான் தான் பிக்கப்பே பண்ண போறேன்ற மாதிரி சொல்றாரு. அவரை பிக்கப் பண்ணி இங்க கூட்டுவான்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இவருமே சார்லஸை பிக்கப் பண்ணி இங்க கூட்டு வந்துடுறாரு. அந்த சார்லஸை இவங்க லாக் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி சிங்காரத்துக்கு கெட்டப்ப போட்டு வெட்டுறாங்க. இப்ப சிங்காரம் சார்லஸ் மாதிரி அந்த இடத்துக்கு போய் விஷயத்தை கறக்க போறாரு. அந்த லாக்கர் எங்க இருக்குன்றத தெரிஞ்சுக்க போறாரு. இந்த சமயம் தான் நாடிமுத்து தான் அந்த போலீஸ்ன்றது அவங்களுக்கு தெரிய வந்தது போல. நாடிமுத்து அந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. நீ தான் போலீஸ்னு தெரிஞ்சிருச்சு, இங்க நடக்கிறத பத்தி போலீஸுங்க கிட்ட சொல்லுவியான்ற மாதிரி கேக்குறாங்க. ஐயா நானே ரொம்ப பயந்தவன், அதை பத்திலாம் நான் சொல்லவே மாட்டேன், நான் இங்க அமைதியா இருக்கேன்னு சொல்றாரு. இப்ப சார்லஸ் கெட்டப்ல சிங்காரம் வந்துடுறாருல, இவரை லாக்கர் இருக்கிற இடத்துக்கு கூட்டு போலாம் அப்படின்ற மாதிரி கூட்டு போறாங்க. கண்ணை கட்டி தான் கூட்டு போறாங்க. ஆக்சுவலா இவங்களுக்கு ஒரு தியேட்டர் இருக்கும், அந்த தியேட்டர் கிட்ட தான் கூட்டு போறாங்க. இவங்க கண்ணை கட்டி கூட்டு போக வாய்ப்பு இருக்குன்னு ஹீரோ கெஸ் பண்ணிருப்பாரு. அதனால சிங்காரத்தோட ட்ரெஸ்ல ஒரு சீக்ரெட் கேமராவை செட் பண்ணிருப்பாரு. அது மூலியமா லாக்கர் எங்க இருக்குன்றத கண்டுபிடிச்சிருந்தாரு. 2 ஸ்கிரீனுக்கு நடுவுல இருக்கிற ஒரு இடத்துல தான் இருக்கும். அங்க இன்சார்ஜ் மாதிரி ஒரு நபர் இருப்பாரு. அவரை தாண்டி தான் அந்த லாக்கர் ரூம்குள்ள நுழைய முடியும். வந்த சிங்காரம் இருக்கார்ல, சும்மா அளவு எடுக்கிற மாதிரிலாம் டிராமா பண்ணிட்டு கிளம்பிடுறாரு. ஆக்சுவலா சிங்காரத்துக்கும் ஹீரோக்கும் மேக்கப் போட்டு விட்டாரு பாத்தீங்களா, அவர்கிட்ட நீ மேக்கப் போட்டு விட்டவன் எப்படி இருந்தான்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாங்க. ஆளு வாட்ட சட்டமா இருந்தாரு, ஹைட்டா இருந்தாருன்ற மாதிரிலாம் சில அடையாளத்தை இவர் சொல்றாரு.
பையன் கால் பண்ணும்போது எங்கன்னு சொல்ல வந்திருப்பான், அதுக்குள்ளதான் அவனை யாரோ அடிச்சிருக்காங்க. எங்கன்னு அவன் என்ன சொல்ல வந்தான், நல்லா யோசிங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிட்டு ஆளுங்க ஒவ்வொரு விஷயமா சொல்லிட்டு இருக்காங்க. எங்க ஸ்கூலு எங்க சாருன்னு ஏதாவது இருக்குமான்ற மாதிரி கேக்குறாங்க. ஒவ்வொரு வாட்டியும் ஸ்கூலுக்கு போய் நீங்க பிரச்சனை பண்ணதுக்கு அப்புறம் தான் அவன் வந்து அடிச்சிருக்கான். அப்ப ஸ்கூல்ல இருக்க ஏதோ ஒரு சார் தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கான். டேட்டா பேஸ்ல இருக்க எல்லாரையும் நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. ஈர கிட்ட ஆல்ரெடி 2 சாவி இருக்கும். இப்ப அண்ணன் கிட்ட இருந்து மட்டும் தான் சாவி எடுக்கணும். அதாவது புதுசா வந்திருக்க அந்த முடியரசன் கிட்ட இருந்து சாவி எடுக்கணும். அதனால இவரும் சிங்காரமும் சேர்ந்த மாதிரி அவங்களோட வீட்டுக்கிட்ட வந்துடுறாங்க. எப்படியாவது சத்தம் வராம உள்ள போய் சாவியை எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அவர் அலெக்சால பாட்டு கேட்டுக்கிட்டே படுத்துட்டு இருக்காரு. இப்ப இவங்களுமே பக்கத்துல வந்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அலெக்சாவை தெரியாம ஆஃப் பண்ணிடுவாங்க. பாட்டு நின்றுது. ஐயோ பாட்டு நின்றுச்சு, நம்ம அந்த பாட்டை பாடி மேட்ச் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சிங்காரா இருக்காரு பாத்தீங்களா, அந்த பாட்டு மாதிரியே பாடிட்டு இருக்காரு. இப்ப பொறுமையா அவரோட இடுப்புல இருக்க சாவியை இவங்க எடுத்துடுறாங்க. இப்ப ஸ்கூல்ல இருக்க எல்லா டீச்சரோட போட்டோவையும் காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த தகவலை பத்தி நாடி முத்துக்கு தெரிய வருது. ஆனா ஹீரோ ரொம்ப கூலா இருக்காரு. இப்படி எல்லாம் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும், ஏற்கனவே நான் போட்டோவெல்லாம் மாத்தி வச்சிட்டேன்னு சொல்லிட்டாரு. சோ அந்த இடத்துல ஹீரோ போட்டோ வராம மத்தவங்க போட்டோ தான் வருது. அதனால ஹீரோ இந்த விஷயத்துல இருந்து தப்பிச்சிடுறாரு. அண்ணா மேக்கப் போட்டு விட்டவன் எல்லார் போட்டோவையும் பார்த்துட்டான், இவன் போட்டு விட்டவன் இல்லன்ற மாதிரி சொல்றான்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி விடுன்ற மாதிரி அண்ணனும் ஏத்துக்கிறாரு. இப்ப ஹீரோவும் டீமும் சேர்ந்த மாதிரி எப்படி காசை தூக்கலான்ற மாதிரி பிளான் போடுறாங்க. அங்க இருக்க சிசிடிவி எல்லாம் கட் பண்றதுக்கு பிளான் வச்சிருக்காங்க. அதே மாதிரி எப்படியாவது உள்ள இருக்க அந்த இன்சார்ஜை வெளியே போக வைக்கணும், அதுக்கு ஒய்ஃபை தூக்கிடலான்ற மாதிரி பிளான் போடுறாங்க. இந்த மாதிரி ஆளுக்கு ஒவ்வொரு பிளான சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா உள்ள 100 கோடி ரூபாய்க்கு மேல காசு இருக்குல்ல, அதை எப்படி பத்திரமா வெளியே கொண்டு வரது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. ஹீரோ இருக்கார்ல, அதை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க, அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அந்த தியேட்டர்ல மதகத ராஜா படம் தான் ஓடிட்டு இருக்கு. இவங்க என்ன பண்றாங்கன்னா பாப்கார்ன் மிஷினை வேணும்ட்டே ரிப்பேர் ஆக்கி விட்டுறாங்க. ஏன்னா அதை சரி பண்ற மாதிரி ஹீரோ உள்ள வர மாதிரி பிளான் இருக்கும். இப்ப சரி பண்ற ஆளா ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இந்த தியேட்டருக்கு வந்துடுறாரு. இவர் பண்ண நினைக்கிற விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இதே சமயம் அந்த இன்சார்ஜை வெளியே அனுப்பி விடணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப இன்சார்ஜோட ஒய்ஃபை தூக்கிட்டோன்ற மாதிரி அவருக்கு கால் பண்றாங்க. ஆனா அவர் இருக்கார்ல, தூக்கிட்டீங்களா ரொம்ப நல்லது, அவளை திரும்பி மட்டும் கொண்டு வந்து விட்டுறாதீங்க, நான் நிறைய காசு தரேன்னு சொல்றாரு. ஒய்ஃபை தூக்கிட்டோன்னு சொன்னா வெளியே வருவான்னு பார்த்தா என்ன இப்படி பேசுறான்ற மாதிரி எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. சரி பிளான் பி முடிவு பண்ணல, அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு முடிவு பண்றாங்க. இப்ப முடியரசன் ரம்யாவோட அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசிட்டு இருக்கும்போது இந்த அம்மா இருக்காங்கல்ல, புதுசா வந்த சரவணன் அப்படின்ற சார பத்தி எல்லாம் சொல்லிட்டாங்க. அவர் ஹைட்டா இருப்பாரு, வெயிட்டா இருப்பாருன்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டாங்க. ஏறவரி இவங்க தேடிட்டு இருக்க நபரும் அப்படிதானே இருப்பாரு. அதனால போட்டோவை ரெடி பண்ணோம் அப்படின்ற மாதிரி போட்டோவை ரெடி பண்றாங்க. அந்த மேக்கப் போடுறவங்க கிட்ட காமிச்சா இவன் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ தான் தம்பிங்களை போட்டு அடிச்சிருக்கான்றது அந்த முடியரசனுக்கு தெரிஞ்சிருது. இப்ப ஹீரோ இருக்கார்ல, வெளியே இருக்க கார்ட்ஸை போட்டு அடிக்கிறாரு. இப்ப இங்க இருந்து புகையை போடலாம், கண்டிப்பா அவர் வெளியே வருவாரு, அப்ப லாக் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. புகைய போடுறாங்க. அவரும் பயத்துல என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்காக வெளியே வராரு. அப்ப சட்டுன்னு அவரை லாக் பண்ணிடுறாங்க. இப்ப மிரட்டி உள்ள கூட்டு போறாங்க. ஏதோ பிரச்சனைன்றது இந்த தம்பிக்கு தெரிஞ்சிருது. அந்த இன்சார்ஜுக்கு கால் பண்ணா போன் எடுத்துக்க மாட்டாரு. நேரடியா நம்ம ரூம்க்கு வந்துடலான்ற மாதிரி தம்பியும் கதவை திறந்து ரூம்க்கு வந்துடுறாரு. இன்சார்ஜ் அங்க உட்காந்து இருக்காரு. இங்க ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அந்த இன்சார்ஜ் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லன்னு சொல்றாரு. இன்சார்ஜ் அந்த மாதிரி சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா இன்சார்ஜுக்கு கீழே கன்னை வச்சு அவரை மிரட்டிட்டு இருக்காங்க. அதனால தான் அப்படி சொல்றாரு. ஹீரோ கிட்ட தான் 3 சாவி இருக்குல்ல, இவர் உள்ள வந்துடுறாரு. பிரச்சனை என்னன்னா லாக்கரை ஓபன் பண்ணா உங்களுக்கு சிக்னல் போயிடும், நமக்கு கம்மி டைம் தான் இருக்கும் அள்ளி போடுறதுக்கு, சீக்கிரமா அள்ளி போடுங்கன்னு சொல்லிட்டாரு. அவங்களுக்கு சிக்னல் போயிருது. டே அங்க கண்டிப்பா ஏதோ பிரச்சனை இருக்கு, என்ன ஏதுன்னு பாருங்க, நானும் வந்துட்டு இருக்கேன்ற மாதிரி இந்த முடியரசன் கிளம்புறாரு. தம்பிங்களுமே இந்த இடத்த பார்க்கலாம் நினைக்கிறாங்க. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, வேணும்ட்டே தியேட்டருக்குள்ள நிறைய பிரச்சனை எல்லாம் ஏற்படுத்துறாங்க. அதாவது ஃபயர் ஆக்சிடென்ட் மாதிரிலாம் ஏற்படுத்துறாங்க. அதெல்லாம் சமாளிச்சு இவங்க 3 பேருமே அந்த லாக்கர் ரூமை பார்க்கணுன்ற மாதிரி வேக வேகமா லாக்கர் ரூம்குள்ள நுழையிறாங்க. பார்த்தா அங்க ₹1 கூட இல்ல, எல்லா காசையும் தூக்கிட்டு போயிருக்காங்கன்னு தெரியுது. எந்த வழியா தூக்கிட்டு போயிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும், ஒருத்தர் இங்க இருந்து போக கூடாதுன்ற மாதிரி அண்ணன் சொல்றாரு. இப்ப எல்லாரையும் லாக் பண்ணலான்னு பார்த்தா எல்லாரும் ஒவ்வொரு பக்கம் ஓடிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க வாசல் கிட்ட வந்து யாரையோ பாக்குறாங்க. பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இந்த முடியரசன் இறந்து போயிருக்கிறதா அந்த மினிஸ்டரை நம்ப வச்சிருக்காரு பாத்தீங்களா. ஹீரோ அந்த மினிஸ்டருக்கு கால் பண்ணி இந்த இடத்துக்கு வர சொல்லியிருப்பாரு. சோ அந்த மினிஸ்டர் கிட்ட தான் இவங்க 3 பேருமே மாட்டிருக்காங்க. ஹீரோ எப்படி காசை தூக்குனாருன்றது டீமை சேர்ந்தவங்களுக்கும் தெரியாது. ஏன்னா டீமை சேர்ந்தவங்கள போக சொல்லிட்டு தான் காசெல்லாம் தூக்கியிருப்பாரு. டீமை சேர்ந்தவங்களும் அவருக்கு கால் பண்ணி பார்க்கலான்னு கால் பண்றாங்க. ஆனா ஹீரோ காலை கட் பண்றாரு. சரி வேற யாராவது ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்றாங்க. பார்த்தா சுவிட்ச் ஆஃப்னு வருது. அப்ப நம்மள ஹீரோ ஏமாத்திட்டான் போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. எல்லாரையும் மீறி ஹீரோ எப்படி காசை தூக்கி இருப்பான்றதை செக் பண்றதுக்காக இவங்க தியேட்டருக்கு வந்துடுறாங்க. ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா மதகத ராஜா படம் ஓடுனதா சொன்ன பாத்தீங்களா, விஷாலுக்கு பெரிய பலூன் வச்சிருப்பாங்க. அந்த பலூன் இருந்திருக்கும், ஆனா இப்ப அந்த பலூன் இல்ல. அந்த பலூனுக்குள்ள தான் முழு காசையும் போட்டிருக்கான். அந்த பலூனை சுருக்கி லாரியில வச்சு கொண்டு போயிருக்கான் போலன்னு யோசிக்கிறாங்க. ஹீரோ அதே மாதிரி தான் பண்ணிருப்பாரு. காசு எல்லாத்தையும் அவன் தூக்கிட்டு போயிட்டானே, நம்மள ஏமாத்திட்டானே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. ஹீரோக்கு இந்த பிளான்ல ஹெல்ப் பண்ணாங்க பாத்தீங்களா. எல்லாருக்குமே குடும்பத்துல ஒவ்வொரு பிரச்சனை இருந்திருக்கும். நாடி முத்துவை எடுத்துக்கிட்டா ஒய்ஃபுக்கு அடிக்கடி ஒரு ஊசி போடணும். அந்த ஊசியோட மதிப்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதனால தான் இந்த பிளான்குள்ள வரலான்னு முடிவு எடுத்திருப்பாரு. நம்ம வாழ்க்கையில இருக்க கஷ்டம்லாம் போயிடும்ன்றதுக்காக தான் இந்த பிளானுக்குள்ள வந்தோம். ஹீரோ இப்படி ஏமாத்திட்டு போயிட்டானே அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோனை பொறுத்த வரைக்கும் ஹீரோவை லவ் பண்ணிருப்பாங்க. நம்மள இப்படி ஏமாத்திட்டு போயிட்டானே அப்படின்ற மாதிரி அவங்களுமே ஃபீல் பண்றாங்க. ஹீரோ ஒரு கதை சொன்னாரு பாத்தீங்களா, அதுவே பொய்ன்னு இப்பதான் தெரிய வருது. மாதவியோட
ஹஸ்பண்ட் இன்னமும் ஜெயில தான் இருக்காரு, வெளியே வர முடியாம தான் ஜெயில இருக்காரு. அப்ப ஹீரோ இவரோட கதையை தான் சொல்லியிருக்கான்றது தெரிஞ்சிருது. நமக்கு காசே வராதுன்னு இவங்க நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் எல்லாருக்குமே வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ் வருது. அந்த ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா 10 கோடி ரூபாய் காசு இருக்கு. அதாவது ஹீரோ இவங்களுக்கு தருவன் பிராமிஸ் பண்ணாரு பாத்தீங்களா, அந்த காசை ஹீரோ தான் அனுப்பி வச்சிருக்காரு. அப்பா காசு கிடைச்சிருச்சுன்ற மாதிரி எல்லாருமே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. ஜெயில ஒருத்தர் இருந்தார்ல, அவரை ஹீரோ வெளியே எடுக்கிறாரு. அவருக்குமே காசெல்லாம் அனுப்பி வச்சிருக்காரு. ஈரனுக்கு மட்டும் காசு கூட சேர்ந்த மாதிரி அவர் இருக்கிற இடத்த பத்தியா மென்ஷன் பண்ணிருக்காரு போல. ஈரனுமே இதை பார்த்து பயங்கரமா சந்தோஷம்லாம் பட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய இடங்களை கண்டுபிடிச்சு ராபரி பண்ற வேலை தான் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப வேற ஒரு ராபரி ஆஃபர் வருது. என் டீம் கிட்ட பேசுறேன், சீக்கிரமே வேலையை பண்றேன்னு சொல்றாரு. இப்ப மினிஸ்டர் ஏமாத்தினதுக்காக இவங்க 3 பேரையும் பயங்கரமா டார்ச்சர் பண்றாரு. நீங்க 3 பேர் பண்ணது கூட பிரச்சனை இல்லடா, ஒரு அப்பாவி பொண்ணை சாவடிச்சிட்டீங்களே, உங்களெல்லாம் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஜெயில வச்சு இவர் பயங்கரமா உங்களை டார்ச்சர்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இதோடய இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.